சீஜா டாக்ஸ்லாம் தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கொஞ்சம் சிக்கலான வழக்க பத்தி விரிவா பேச போறோம். அஸ்ஸாம் சுபாரி ட்ரேடர்ஸ் வழக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வியாபாரி, சரக்கு அனுப்புறீங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் பப்பாவா இருக்குன்னு நம்புறீங்க. ஆனா திடீர்னு அதிகாரிகள் வந்து உங்க சரக்க நிறுத்திடுறாங்க. ஆமா. காரணம் கேட்டா அவங்களுக்கு ஏதோ சில சந்தேகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, குறிப்பா அந்த சந்தேகமே உண்மை விவரங்கள் பத்தி இருக்கும்போது, நேரடியா ஹைகோர்ட்டுக்கு போய் ரிட் மனு போட்டு நிவாரணம் கேட்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்மளோட கேள்வி. ரொம்ப சரியான கேள்வி. இது நிறைய பேருக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடம் தான். இந்த வழக்குல கான்கிரீட்டா என்ன நடந்ததுன்னு பார்த்தா, அஸ்ஸாம்ல இருந்து கர்நாடகாவுக்கு பாக்கேத்திட்டு ஒரு லாரி போயிருக்கு. ஆமா. அத மேற்கு வங்கத்துல ஜிஎஸ்டி அதிகாரிகள் நிறுத்திட்டாங்க. கையில ஈவே பில், இல்வாஸ் எல்லாமே கரெக்டா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த சரக்கோட உண்மைத்தன்மை பத்தியும் டாக்குமெண்ட்ஸ் பத்தியும் அதிகாரிகளுக்கு சந்தேகம் வந்திருக்கு. கடைசில சரக்கையும் வண்டியையும் டீடைன் பண்ணிட்டாங்க. சரி. இது எதிர்த்து தான் அந்த கம்பெனி அஸ்ஸாம் சுபாரி ட்ரேடர்ஸ் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. சோ இன்னைக்கு நாம ஏன் கோர்ட் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தது, இதுல இருந்து நம்மள மாதிரி வணிகர்கள் என்ன கத்துக்க முடியும்னு அலசுவோம். சரி, அப்போ முதல்ல இந்த வழக்குல என்னதான் ஆச்சு, ஏன் இந்த சந்தேகம்லாம் வந்தது, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்றேன். இதுல எம்எஸ் அஸ்ஸாம் சுபாரி ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆ, அவங்க அஸ்ஸாம்ல ரிஜிஸ்டர் பண்ண ஜிஎஸ்டி டீலர். ம், அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கர்நாடகால இருக்கிற எம்எஸ் அன்சார் ட்ரேடர்ஸ்ங்கிறவங்களுக்கு சுமார் 90 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 34,510 கிலோ உலர்ந்த பாக்க எஃப்ஓபி அடிப்படையில வித்திருக்காங்க. FOB-னா எஃப்ஓபினா ஃப்ரீ ஆன்போர்டு. அதாவது சரக்க வண்டியில ஏத்துற வரைக்கும் இருக்கிற செலவு, ரிஸ்க் எல்லாம் விற்பனையாளருடையது, அதுக்கப்புறம் வாங்குறவருடையது. ஓகே ஓகே. இந்த சரக்கு எம்எஸ் அஜய் கூட்ஸ் கேரியர்ஸ் அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட் மூலியமா அனுப்பியிருக்காங்க. அப்போ கூடவே தேவையான இவே பில், டாக்ஸ் இன்வாய்ஸ், அப்புறம் அந்த கன்சைன்மெண்ட் நோட், இது எல்லாமே வச்சிருக்காங்க. எல்லாம் சரியாதானே இருக்கப்போ. ஆமா, பேப்பர்ல பார்க்கும்போது எல்லாம் சரியாதான் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஜூலை 14, 2025 அன்னைக்கு மேற்கு வங்கத்துல ஜல்பைகுரி பக்கத்துல மயனாகுரி மோர்னு ஒரு இடத்துல சிஜிஎஸ்டி அதிகாரிகள் இந்த வண்டியை நிறுத்தியிருக்காங்க. சரி. நிறுத்திட்டு சரக்கையும் ஆவணங்களையும் சோதிச்சிருக்காங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா இருந்தும் ஏன் சந்தேகம் வந்துச்சு அதிகாரிகளுக்கு? இதுதானே நிறைய பேர் கேட்பாங்க. அதுதான் இங்கே பாயிண்ட். டாக்குமெண்ட்ஸ் மேலோட்டமா பார்க்க சரியா இருந்தாலும் அதிகாரிகள் சரக்கு நேரடியா சோதனை செஞ்சிருக்காங்க, பிசிக்கல் வெரிஃபிகேஷன். ம், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா அந்த லாரி டிரைவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 70 கீழே சம்மன் அனுப்பி வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. ஓ, டிரைவர்கிட்டயே வாக்குமூலம் வாங்கிட்டாங்களா? ஆமா, அந்த வாக்குமூலத்துல சில முரண்பாடுகள் இருந்ததா அதிகாரிகள் ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி முரண்பாடுகள்? அது சரக்கேத்தின நேரம், இடம், அளவு, இந்த மாதிரி விஷயங்கள்ல மனுதாரர் சொல்றதுக்கும் டிரைவர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் யாரு கொடுத்தா, எப்படி கொடுத்தாங்கிற விவரம் சரியா இல்ல, இப்படி சில விஷயங்கள். ஓஹோ. இதனா வச்சு ஜூலை 21, 2025ல ஒரு காரணம் கோரும் அறிவிப்பு, அதாவது ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதுல சப்ளையரோட இருப்புலயே சந்தேகம் இருக்குன்னு சொல்லி சிஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 129 கீழே பெரிய தொகைக்கு அபராதம் கட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. அபராதமா? எவ்வளவு? 2 பிரிவுகள்ல பிரிவு 121(1)A கீழே ஒரு 8,65,000 ரூபாயும், பிரிவு 121(1)B கீழே ஒரு 86,57,000 ரூபாயும் அபராதமா முன்மொழிந்திருக்காங்க. அடேங்கப்பா. ஆமா, மனுதாரர் இதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த பதிலை ஏத்துக்காம அதிகாரிகள் சரக்கையும் வாகனத்தையும் தடுத்து வைக்கிற ஆணையர், அதாவது டிடென்ஷன் ஆர்டர் என்ற செக்ஷன் 129(3) பிறப்பிச்சிட்டாங்க. இந்த தடுப்பு காவல் ஆணைக்கு எதிராத்தான் ஹைகோர்ட்ல ரிட் மனு போட்டாங்களா? ஆமாம், கரெக்ட். கல்கத்தா உயர்நீதிமன்றத்துல ஜல்பைகுரி பெஞ்சில் WPA 1691 of 2025ங்கிற பேர்ல ரிட் மனு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க தரப்புல என்ன வாதம் வச்சாங்க? அவங்களோட முக்கியல்வாமா, முதல்ல எங்க கிட்ட செல்லுபடியாகிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு, இவே பில், இன்வாய்ஸ் எல்லாம் கரெக்ட். சரி. ரெண்டாவது, அவங்க டிசம்பர் 31, 2018 தேதியிட்ட ஒரு டிபார்ட்மெண்டல் சர்க்குலரை சுட்டி காட்டினாங்க.
அந்த சர்க்குலர்ல பிரிவு 129 படி இந்த மாதிரி கேஸ்ல உரிமையாளர் யாருன்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதுபடி நாங்க தான் உரிமையாளர், அதிகாரிகள் அந்த சர்க்குலருக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு வாதிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங். அதோட ஹால்டர் என்டர்பிரைசஸ், தீரன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னு சில பழைய கோர்ட் கேஸுகளை மேற்கோள் காட்டி எங்களுக்கு அபராதம் இல்லாம சரக்க உடனே விடுவிக்கணும்னு கேட்டாங்க. சரி, ஆனா அரசு தரப்பு, அதாவது சிஜிஎஸ்டி அதிகாரிகள் சும்மா இல்லையே. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்த்தாங்க. அவங்க சொன்னது, முதல்ல மனுதாரர் சொல்றதுக்கும் நாங்க டிரைவர் கிட்ட வாங்கின வாக்குமூலத்துக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அதே முரண்பாடுகள் பாயிண்டா? ஆமா, சரக்கு ஏத்துன நேரம், இடம், அளவுல வித்தியாசம் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் யார் கொடுத்தாங்கிற ஆதாரம் இல்ல. இது எல்லாமே இந்த மொத்த டீலிங்கோட உண்மைத்தன்மையை சந்தேகிக்க வைக்குதுன்னு சொன்னாங்க. சரி. அப்புறம் ரொம்ப முக்கியமான வாதம் என்னன்னா, இந்த கேஸ்ல நிறைய சர்ச்சைக்குரிய உண்மை பிரச்சனைகள், டிஸ்பியூட்டட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃபேக்ட் இருக்கு. அதாவது எது உண்மை எது பொய்ன்னு ஆழமா விசாரிக்க வேண்டியிருக்கு. அதோட மனுதாரருக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கு சட்டத்துல வேற வழி இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி. இந்த 2 காரணத்தால ஹைகோர்ட் இந்த ரிட் மனுவையே விசாரணைக்கு ஏத்துக்க கூடாதுன்னு வாதிட்டாங்க. அப்போ நிலைமை சிக்கலா தான் இருக்கு. ஒரு பக்கம் டாக்குமெண்ட் சர்க்குலர்னு மனுதாரர் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் டிரைவர் ஸ்டேட்மெண்ட்ல முரண்பாடு, டீலிங்லயே சந்தேகம், மேல்முறையீடு வழி இருக்குன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? ரிட் மனுவை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, ஹைகோர்ட், அதாவது நீதிபதி ராஜாபாசு சௌத்ரி, அவங்க ஆகஸ்ட் 19, 2025 அன்னைக்கு இந்த ரிட் மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. தள்ளுபடி செஞ்சுட்டாங்களா? ஏன்? அந்த சர்க்குலர் பத்தி என்ன சொன்னாங்க? அது அதிகாரிகளை கட்டுப்படுத்தாதா? நல்ல கேள்வி கேட்டீங்க. கோர்ட் டிபார்ட்மெண்டல் சர்க்குலர்ஸ் அதிகாரிகளை கட்டுப்படுத்துங்கிறது ஏத்துக்கிட்டாங்க, அதுல சந்தேகம் இல்ல. ஆனா ஆனா இந்த வழக்குல அந்த சர்க்குலரை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பிரச்சனை இல்ல, நிறைய முரண்பாடான விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சரக்கு ஏத்துன விவரங்கள்ல குழப்பம் இருக்கு. பேர் சொல்லாத யாரோ ஒரு வியாபாரி கிட்ட இருந்து பாக்கு வாங்கினதா சொல்றாங்க. டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லை. அப்புறம் அந்த டிரைவர் வாக்குமூலத்துல சொன்ன முரண்பாடுகளை மனுதாரரால முழுசா சரி செய்ய முடியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த சரக்கு போக்குவரத்து சட்டப்பூர்வமானதான்னு நம்புறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லைன்னு ஒரு நியாயமான நம்பிக்கை, ரீசனபிள் பிலீஃப், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு, ப்ராப்பர் ஆபீசருக்கு ஏற்பட்டிருக்கலாம். அந்த நம்பிக்கை தப்புன்னு சொல்ற அளவுக்கு தெளிவான ஆதாரம் இந்த ரிட் மனு விசாரணையில இல்லைன்னு கோர்ட் ஃபீல் பண்ணாங்க. அப்போ அந்த சர்ச்சைக்குரிய உண்மை பிரச்சனைகள் தான் இங்க மெயின் பாயிண்டா அமைஞ்சிருக்கு இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. கோர்ட் அதை ரொம்ப அழுத்தமா சொன்னாங்க. இந்த மாதிரி வழக்குல எது உண்மை எது பொய்ன்னு ஆழமா விசாரிக்க வேண்டிய நிறைய டிஸ்பியூட்டட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஃபேக்ட் இருக்கு. சரி, இந்த மாதிரி உண்மை தகவல்கள் சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளை ஆர்டிகிள் 226 கீழே வர்ற ரிட் அதிகார வரம்புக்குள்ள விசாரிக்கிறது சரியான அணுகுமுறை இல்ல. ரிட்டுங்கிறது பொதுவா சட்டத்துல தெளிவான பிழை இருந்தா, இல்ல அதிகாரம் மீறப்பட்டிருந்தா, இல்ல இயற்கை நீதி மீறப்பட்டிருந்தா தான் ஏத்துக்கப்படும். அது ஃபேக்ட்ஸை விசாரிக்கிற கோர்ட் இல்ல. அப்போ அந்த ஹால்டர் என்டர்பிரைசஸ் கேஸ் மேற்கோள் காட்டினாங்கன்னு சொன்னீங்களே? ஆமா, அத பத்தியும் கோர்ட் சொன்னாங்க. அந்த கேஸ் வேற, இந்த கேஸ் வேற. அங்க சரக்கு அனுப்புனரோ வாங்குனரோ இல்லாத ஆளுங்கன்னு சொன்னதுதான் பிரச்சனை. ஆனா இங்க அப்படி இல்லாம பல ஃபேக்ட்ஸ்லயே முரண்பாடு இருக்கு. அதனால அந்த கேஸ் இங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ரிட் மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்போ அசாம் சுபாரி ட்ரேடர்ஸ்க்கு கதவு மூடிடுச்சா? வேற வழியே இல்லையா? சரக்கு போயிடுமா? இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. கோர்ட் அதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. மனுதாரருக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன? ஒன்னு, அவங்க இந்த தடுப்பு காவல் ஆணைக்கு எதிரா சட்டப்படி மேல்முறையீட்டு அதிகாரிக்கு அப்பீல் போகலாம். அங்க போய் அவங்க தரப்பு நியாயத்தை, ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பிச்சு வாதாடலாம். ஓகே, அப்பீல் ஒரு வழி. இன்னொன்னு, உடனடியா சரக்க மீட்கணும்னு நினைச்சா சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 129(1)B கீழே வர அபராத தொகையை கட்டிட்டு சரக்கையும் வண்டியையும் தற்காலிகமா விடுவிக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கிட்டே விண்ணப்பிக்கலாம். அட, அப்படி ஒரு வழி இருக்கா? ஆமா, அப்படி விண்ணப்பிச்சா அந்த அதிகாரி 2 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அது மேல முடிவெடுக்கணும்னு கோர்ட் அந்த உத்தரவுல சொல்லியிருக்காங்க. இது பரவாயில்லையே. அப்போ ரிட் தள்ளுபடி ஆனாலும் அப்பீல் போறதுக்கோ இல்ல அபராதம் கட்டி தற்காலிகமா சரக்கு எடுக்கிறதுக்கோ வழி இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ இந்த மொத்த கேஸ்ல இருந்தும் கோர்ட் தீர்ப்புல இருந்தும் நாம குறிப்பா சரக்கு போக்குவரத்துல இருக்கிறவங்க என்ன கத்துக்கலாம்? என்ன முக்கிய பாடங்கள் இருக்கு? நிச்சயமா இதுல இருந்து நிறைய பாடங்கள் இருக்கு. முதல்ல சுற்றறிக்கைகளும் கள உண்மைகளும்.
டிபார்ட்மெண்ட் சர்க்குலர்ஸ் முக்கியம்தான், அது அதிகாரிகளை கட்டுப்படுத்தும். ஆனா உங்க சரக்கோட லீகாலிட்டியே கேள்விக்குறியாகிற மாதிரி களத்துல முரண்பாடான ஆதாரங்கள் கிடைக்குதுன்னு வைங்க, உதாரணமா டிரைவர் வாக்குமூலம் மாதிரி, அப்போ வெறும் சர்க்குலர் மட்டும் காட்டிட்டு தப்பிக்க முடியாது. அதாவது பேப்பர் மட்டும் சரியா இருந்தா போதாது, கள நிலவரமும் அதை சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப கரெக்ட். வெறும் டாக்குமெண்ட்ஸை நம்பி இருக்க கூடாது. ஆமா, அதுதான் 2வது பாடம். செல்லுபடியாகும் ஆவணங்கள் மட்டும் போதாது. ஈவே பில், இன்வாய்ஸ் எல்லாம் பக்காவா வச்சிருந்தாலும், டிரைவர் வாக்குமூலத்துல தப்பா சொன்னாலோ இல்ல டிரான்ஸ்போர்ட் பணம் கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லாம போனாலோ அதிகாரிக்கு உங்க டீலிங் மேல நியாயமான சந்தேகம் வரலாம். அப்படி வந்துட்டா அவங்க சரக்க டீடைன் பண்ண முடியும். அதனால பேசிக் டாக்குமெண்ட்ஸை தாண்டி மத்த விவரங்களையும் தெளிவா வச்சுக்கணும். 3வது பாடம் என்ன? 3வது ரிட் மனுக்களின் எல்லை. இது ரொம்ப முக்கியம். உண்மை தகவல்கள்லயே சர்ச்சை இருக்கும்போது, அதுவும் குறிப்பா அப்பீல் மாதிரி வேற வழி இருக்கும்போது, ஹைகோர்ட் ரிட் மனுல தலையிட தயங்கும். ரிட் ஒரு ஷார்ட்கட் கிடையாது ஃபேக்ட்ஸ் விசாரிக்கிறதுக்கு. சட்டப்பிழை இருந்தா மட்டும்தான் அது சரி வரும். எல்லா டிடென்ஷனுக்கும் உடனே ரிட் போடலாமான்னு யோசிக்கணும். இது கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து 4வது ஓட்டுநரின் வாக்குமூலத்தின் தாக்கம். இந்த கேஸ்ல பாத்தீங்கல்ல, டிரைவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு. வண்டி ஓட்டுற டிரைவரோ இல்ல டிரான்ஸ்போர்ட் ஏஜென்ட்டோ சொல்ற விஷயங்கள் கேஸோட ஃபோக்கவே மாத்திடலாம். அதுல வர்ற சின்ன முரண்பாடு கூட உங்க கிளைம் மேல ஒரு சந்தேகத்தை உருவாக்கிடும். ஆமாம், அவங்களுக்கும் சரியா விவரம் சொல்லி அனுப்பணும் போல. கரெக்ட். 5வது ஆதாரங்களை சரியான நேரத்தில் சமர்ப்பித்தல். ஏதாவது புதுசா ஆதாரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. உதாரணமா இந்த கேஸ்ல ஜிபிஎஸ் மேப் பத்தி சொன்னாங்க. அதை முதல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட தான் கொடுக்கணும். அவங்ககிட்ட சொல்லாம நேரடியா ஹைகோர்ட்ல ரிட்ல கொண்டு போய் கொடுத்தா அதை கோர்ட்டு ஏத்துக்காது. ப்ரொசீஜர் படி போகணும். இதுவும் முக்கியம்தான். கடைசி பாடம் தற்காலிக விடுதலைக்கான வாய்ப்பு. ஒருவேளை உங்க சரக்கு டீடைன் செய்யப்பட்டாலும் அப்பீல் முடிகிற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல. பிரிவு 129(1)B படி குறிப்பிட்ட அபராதத்தை கட்டி சரக்கை தற்காலிகமா ரிலீஸ் பண்ணிக்க சட்டத்துல வழி இருக்கு. இது அப்பீல் நடந்துட்டு இருக்கும்போதே உங்க பிசினஸ் பாதிக்கப்படாம பாத்துக்க உதவும். ஒரு பிராக்டிக்கல் சொல்யூஷன். ரொம்ப நல்லா விளக்குனீங்க. அப்போ சட்டம், சர்க்குலர் மட்டும் இல்லாம கள நிலவரம், டிரைவர் சொல்றது, மத்த ஆதாரங்கள்னு பல விஷயங்கள் முக்கியமாகுதுன்னு நல்லா புரியுது. சரி, இந்த விவாதத்தோட இறுதியில உங்க எல்லாரோட சிந்தனைக்கும் ஒரு கேள்வியை விட்டு செல்கிறேன். நாம இங்க பேசின இந்த சிக்கல்கள், ஏற்படக்கூடிய தாமதங்கள், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வணிகம் வெறும் சரியான ஆவணங்களை மட்டும் தயாரா வச்சிருந்தா போதுமா? இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை முழுசா தவிர்க்கணும்னா டிரைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தெளிவான அறிவுறுத்தல்கள் உட்பட அவங்க சரக்கு போக்குவரத்து நடவடிக்கைகளோட ஒவ்வொரு சின்ன விவரத்திலையும் முழுமையான நிலைத்தன்மையையும் அசைக்க முடியாத தெளிவையும் உறுதி செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்டன் இந்த ஆழமான வரிச்சட்ட விவாதத்தில் பங்கேற்றதற்கு நன்றி. மீண்டும் அடுத்த விவாதத்தில் சந்திப்போம்.